தேனி மாவட்ட கல்குவாரி மற்றும் கிரசர் உரிமையாளருடைய சங்கத்தினுடைய உறுப்பினர் அனைவரும் வந்திருக்கின்றோம். கடந்த 15 நாட்களாக தேனி மாவட்ட உதவி இயக்குனர் அவர்கள் குவாரிகளை உரிமம் பெற்று நாங்கள் 52 குவாரிகள் உரிமம் பெற்று தேனி மாவட்டத்தில் நடத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த குவாரிகளை ஆன்லைன் பதிவு அனுமதி சீட்டு பெற வேண்டும். அந்த ஆன்லைன் அனுமதி சீட்டை இப்பொழுது அனுமதிக்கவில்லை. 15 நாட்களாக நாங்கள் சென்று அணுகிய போது இந்த தேனி மாவட்டத்தில் குவாரிகள் ஆய்வின் அடிப்படையில் ஆய்வு செய்து அதிகாரிகள் ஆய்வு செய்கிறார்கள் என்று கூறினார்கள். அதையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். அதற்கு பின்பு ஆய்வு முடிந்த பின் அறிக்கையை கேட்டபோது நமது மாண்புமிகு மின்சாரத்துறை அமைச்சர் அவர்கள் தேனி மாவட்ட பொறுப்பு அமைச்சராக இருக்கின்றவர்கள் ஆய்வு அறிக்கையின் அடிப்படையில் தகவல் கூறுகின்றோம் நிறுத்தி வைத்திருந்தார்கள் என்று நம்ம உதவி இயக்குனர் சொன்னார். அந்த உதவி இயக்குனர் தேனி மாவட்ட கனிம வளத்துறை சொன்னதின் பேரில் இயக்குனர் கனிம வளத்துறை சென்னை அவர்களுக்கு ஒரு மெயில் அனுப்பியிருந்தோம். 1ஆம் தேதி மெயில் அனுப்பினோம். 3ஆம் தேதி பொறுப்பு அமைச்சர் அவர்களை மாண்புமிகு பொறுப்பு அமைச்சர்களை சென்று நேரடியாக சந்தித்தோம். 52 குவாரிகளை இயங்கவில்லை. அதனால் எங்களுடைய தொழிலாளருடைய வேலை இழப்பு மற்றும் எங்களுடைய மூலதன வங்கி கடன்கள் கட்ட முடியாமல் இருக்கின்றது. லாரி ஓட்டுநர்கள் வேலை இல்லை. கட்டுமான தொழில் பாதிச்சிருக்குது. அரசாங்க தொழில் பாதிக்குது. அரசாங்கத்துடைய கட்டுமானம் பாதிக்குது. தனியார் கட்டுமானம் பாதிக்குது. கட்டுமான தொழிலாளர் வேலை பாதிக்கின்றது என்றை நாங்கள் சென்று நேரடியாக கூறினோம். மனு மூலியமாகவும் நேரடியாகவும் கூறினோம். அவர் 4ஆம் தேதி தேனி வருகின்றேன் அன்று கூறுகிறேன் என்று கூறுகின்றார். இன்று வரை எங்களுக்கு எந்த தகவலும் வரல. 15 நாளாக எங்கள் தொழிலாளர்கள் அந்த குவாரியிலே முடங்கி கிடக்கின்றார்கள். வேலை இல்லை. இதில் உள்ளூர் தொழிலாளர் இருக்காங்க, வெளிமாநில தொழிலாளர் இருக்காங்க. அவங்களுக்கு எங்களால் பதில் சொல்ல முடியவில்லை. எங்களுடைய தொழிலும் பாதிச்சிருக்கின்றத நேற்று வரை உதவி கனிம அலுவலர்களை சந்தித்தோம், அணுகினோம். இதுவரை எங்களுக்கு பதில் இல்லை. ஆகவே இந்த தொழில் முடங்கியதற்கு என்ன காரணம் என்றது எங்களுக்கு தெரியவில்லை. அது தெரிவதற்காக மாவட்ட ஆட்சியரிடம் என்று மனு கொடுக்க வந்திருக்கின்றோம். இதை உடனடியாக இன்றைய ஆட்சியில் இருக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு சென்று எங்கள் தொழிலை பாதுகாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.